சவுதி அரேபியாவில் கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மேலும் ஒரு தமிழர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு தமிழக மீனவர் உயிரிழந்திருக்கிறார். சவுதியில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் படுகாயமடைந்த மேலும் ஒரு தமிழர் உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே மாவீரன் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதில் தற்பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைகிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி. சவுதி அரேபியாவில் கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஏற்கனவே மீனவர் மாவீரன் உயிரிழந்த நிலையில் காயம்பட்டிருந்தவர்களில் ஒருவரும் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த நபர் யார்? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தொடுவாய் சுனாமி நகரை சேர்ந்தவர் மாவீரன். இதே போல கீழ்மூரக்கரை கிராமம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. அங்க உள்ள மீனவர் சங்கர் 39 வயது, திருமலை வாசல் சேர்ந்த பால்ராஜ் ஆகிய 3 மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களும், கடலூர் மாவட்டம் சொத்துக்குப்பம் மணிகண்டன் ஆகிய 4 பேர் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க. கடந்த 10ஆம் தேதி இரவு கடல்ல மீன்பிடிச்சுட்டு இருக்கும்போது அங்கு ஈரானிய கடற்கொள்ளையர்கள் அந்த மாவீரனோட படகுல கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ப 2 தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. தகராறுல ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால சுட்டதுல மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துடுறாரு. சங்கர்ங்கிற மீனவர், அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த சங்கர்ங்கிற மீனவர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. மேலும் 2 மீனவர்களும் காயமடைந்தாங்க. அங்கு சவுதி அரேபிய கடற்படையினர் அவங்களை மீட்டு சவுதி அரேபியால இருக்க ராணுவ மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்காக அளித்தாங்க. 2 பேர் சாதாரண காயங்கிறதுனால அவங்க வீடு திரும்பிடுறாங்க. அதான் அங்க இருக்க அவங்களோட வசிப்பிடத்துக்கு திரும்பிடுறாங்க. சங்கர் மற்றும் தொடர் சிகிச்சையில இருந்திருந்தாரு. இன்னைக்கு காலையில சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் அவரோட குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இறந்த சங்கருக்கு அமுதாங்கிற மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. இந்த ஏற்கனவே ஒரு மீனவர் உயிரிழந்த நிலையில 2வது மீனவர் தற்போது உயிரிழந்த சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்துல பெருந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க 2 பேர் உடல்களையும் உடனடியா தமிழ் தாயகம், அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கொண்டு வரணும்னு அவங்களோட உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சிகாமணி, அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.